ஹலோ கைஸ், வெல்கம் டு பாயிண்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எத்தீரியம் டோட்டல் 3 அண்ட் அல் சீசன் வாரதுக்கான முக்கியமான அறிகுறின்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னால் அல் சீசன் வாரம் ரொம்பவே நெருங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் எத்தீரியம். இப்போ எத்தீரியம் சார்ட்டை பார்த்தோம்னு சொன்னால், எத்தீரியம் இதுக்கு முன்னுக்கே நான் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் பம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்டாக $3,821 எத்தீரியம் ரன் ஆகி கொண்டு இருக்குது. 3,950 தான் இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த நெக் லைன் இருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு இதை என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு ஹை வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி சப்போஸ் பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அல்ட் கோயின்ஸ் எல்லாம், எத்தீரியம் பேஸ்ட் டோக்கன்ஸ் அல்ட் கோயின்ஸ் எல்லாம் பூம் ஆகும். சரியா? ஆவின போகிறோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு சின்ன ஒரு ரீடெஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு திருப்பி பம்ப் ஆகுதுன்னு சொன்னால், எங்களுக்கு சொன்ன மாதிரி தான் எத்தீரியம்மை $4,500 $5,000 வரைக்கும் எங்களுக்கு எத்தீரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிடும். சரியா? இப்போ நான் எத்தீரியம் உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் காட்டுன்னு பாருங்கள். மந்த்லி சார்ட்டில் கிளியராக எங்களுக்கு விளங்கும் இங்கே டபுள் பாட்டம் பேட்டர்ன் இருக்கிறதுன்னு சொல்லி. எங்களுக்கு பாருங்கள், இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட். சரியா? 2017 எங்களுக்கு இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் பூம். சரியா? 2018 ஸ்டார்ட் பண்ணது, 20 அந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அங்கே இருந்து எங்களுக்கு இது பிரேக் அவுட் நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணின உடனே பாருங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு பூம் அவுட் நடந்திருக்குதுன்னு சொல்லி. அதே தான் சேம் விஷயம் எங்களுக்கு இப்போ நடக்குது. சரியா? சேம் பேட்டர்ன், எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. இப்போ நடக்குது டபுள் பாட்டம். சரியா? நாங்கள் நிற்கிற இடம் நெக் லைன். இந்த நெக்லைன் எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணுமாக இருந்ததை சொன்னால் எங்களுக்கு வேறு லெவலுக்கு ஒரு பூம். சரியா? ஒரு பூம் ஒன்று பார்க்கலும். அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு பிட்காயினை எத்தீரியம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. சரியா? எத்தீரியம் 2% கிட்ட பம்ப் ஆகக்குள்ள பிட்காயின் 0.50 0.80 அந்த மாதிரி தான் பம்ப் ஆகுது. சரியா? அப்போ எத்தீரியம் இப்போ அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. எத்தீரியமுக்குள்ளுக்கு மணி கூடுதலாக இன்ஃப்ளோ ஆகுது. சரியா? பிட்காயின் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடுது, எத்தீரியமுக்குள்ளுக்கு இன்ஃப்ளோ ஆகுது. அது எத்தீரியமுக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இங்கிட்ட மெக்டி எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மெக்டி எங்களுக்கு என்ன ரேஞ்ச், எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், மந்த்லி சார்ட்டில் எங்களுக்கு இன்னும் ஒரு கோல்டன் க்ரோஸ் தரல. ஆனால் கோல்டன் க்ரோஸுக்காகத்தான் மார்க்கெட் பெய்த்து கொண்டு இருக்குது. சப்போஸ் இது இந்த நெக்லைனை பிரேக் அவுட் ஆகுமாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே ஒரு கோல்டன் க்ரோஸ் கிடைக்கும் மந்த்லி சார்ட்டில். அப்படி கோல்டன் க்ரோஸ் கிடைக்கும் பட்சத்தில் எங்களுக்கு உண்மைக்கு எத்தீரியம் வேறு லெவலில் பார்க்கலும். இந்த அல் சீசனில் எத்தீரியமுடைய இன்னொன்று டார்கெட் $7,000 to $9,000 வரைக்கும் டார்கெட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டோட்டல் 3 காட்டுறேன். ஓகே, இப்போ டோட்டல் 3 பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் லாஸ்ட்டாக டோட்டல் 3 பார்க்கல அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். எங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு அசெண்டிங் ட்ரெண்ட் லைனை எங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால், இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகிறது இந்த ஹொரிசோண்டல் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் நடந்திருக்குது. பிரேக் அவுட் நடந்தாலும் எங்களுக்கு இன்னும் மந்த்லி சார்ட்டில் இன்னும் 4 days இருக்குது. சரியா? அப்போ இன்னும் 4 daysல எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் இது பிரேக் அவுட்டில் தான் இருக்குதா இல்லைன்னு சொன்னால் கீழே லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வருதான்னு சொல்லி. அப்படி சப்போஸ் பிரேக் அவுட்டில் நின்றுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்டா, பிரேக் அவுட்டில் நின்றுட்டு அங்கே இருந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ டோட்டல் 2 உங்களுக்கு காட்டுறேன். எஸ், டோட்டல் 2 பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டுறேன். இங்கேருந்து பார்த்தா ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. டபுள் பாட்டம் பேட்டர்ன் எங்களுக்கு நெக் லைனில் தான் இருக்குது. சரியா? எங்களுக்கு இப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ரெண்டு இப்படியும் எடுக்கலாம். சரியா? எங்களுக்கு இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் வரல. சப்போஸ் இதை பிரேக் அவுட் ஆகுமாக இருந்தேன்னு சொன்னால் இது பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகும்டா எங்களுக்கு எத்தீரியம் அதோடைய நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். அதே மாதிரி டோட்டல் 3யும் அதோடைய ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் ஆகுமாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அல் சீசன் தான். ஷுவராக அல் சீசன் உள்ள தான் நாங்கள் என்டர் ஆகும்.
ஓகே, இது வந்து அல் சீசனுக்கான ஒரு இண்டெக்ஸ். சரியா, அந்த இண்டெக்ஸ் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சரியாக இன்னும் அல் சீசன் வரல. சரியா, 49 இருக்குது. பட் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிட்காயின் சீசனில் இருந்து, சரியா, பிட்காயின் சீசன் இருந்து இப்போ அல் சீசனுக்காக மார்க்கெட் வந்து 49ல் ரன் ஆகி கொண்டு இருக்குது. மேலே மூவ் ஆகுது. சரியா, மேலே மூவ் ஆகுது. எங்களுக்கு எதுக்கு வரணும்னு சொன்னால் இந்த லைட் எல்லோ இருக்குது, அங்கே வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்ட் காயின்ஸ் ஓரளவுக்கு பம்ப் ஆகிருக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு ரெட் கலருக்கு தான் போகுதுன்னு சொன்னால், ஆரஞ்சு கலர் போகுதுன்னு சொன்னால் வேறு லெவலுக்கு பரபாலிக் ஏறிடும். சரியா, அதே ரெட் கலர் போகுதுன்னு சொன்னால் ஹை லெவலில் போயிட்டு நிற்கும். அதுக்கு பிறகு தான் பிஏ மார்க்கெட்டுக்குள்ள நாங்கள் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.